கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிலிப்பியர் புத்தகத்தின் நிருபத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த புத்தகத்திற்கான இந்த நிருபத்திற்கான பின்னணியத்தையும் அந்த கால சூழ்நிலையையும் ஜியோகிராஃபிக்கல் வரலாற்று புவியியல் சார்ந்த காரியங்களையும் நாம் கற்று அறிந்து கொண்டால் இதனுடைய எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். விசேஷமாக ஒரு நல்ல தலைவன், நல்ல வழிகாட்டி, நல்ல ஒரு குரு தனது பிரியமான திருச்சபை மக்களுக்கு எழுதுகிற ஒரு அன்பின் கடிதம்தான். விசேஷமாக ஆழமான அன்பின் கடிதமாக எழுதப்பட்ட ஒரே கடிதம் என்றும் கூட சொல்லலாம். ஒரு போதகருக்கும் அவருடைய திருச்சபை, அவரால் உருவாக்கப்பட்ட திருச்சபை மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகளை இது பிரதிபலிக்கிறது. மத்திய கடற்கரை பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு வளைகுடா, அந்த வளைகுடா ஈஜியன் கடல் என்ற ஒரு கடல் பகுதியிலே காணப்படுகிறது. அந்த கடற்கரை ஓரங்களிலே அமைந்திருக்கிற பட்டணங்கள் தான் பிலிப்பு, கொலேசே பட்டணங்கள். ஐரோப்பா கண்டமாகிய பகுதியிலே அதிலே இருக்கக்கூடிய ஒரு நாடு மக்கதோனியா நாடு. அந்த மக்கதோனியா நாட்டின் ஒரு பட்டணம் தான் பிலிப்பு பட்டணம். இது கடற்கரை ஓரமாக அமைந்த பட்டணமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு முன்பாகவே மகா அலெக்சாண்டருடைய ஆட்சியின் காலத்தில் மகா அலெக்சாண்டரின் தகப்பனாகிய மக்கதோனியா நாட்டின் அரசனாய் இருந்த இரண்டாவது பிலிப்பு என்பவரின் பெயராலே இந்த நகரம் பிலிப்பி பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது. பிற்காலங்களிலே இது புகழ்பெற்ற ரோமானிய அரசர்களால் கைப்பற்றப்பட்டு அது இராணுவ தளவாடங்களை வைக்கும் பட்டணமாக மாறி அதன் பின்பு ரோமானியர்கள் அங்கே குடியேறி இப்படியாக செல்வத்திலும் செழிப்பிலும் அதிகாரத்திலும் வசதியிலும் ஒரு பண்பட்ட நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இது செல்வந்தர்களுக்கு. அதே வேளையில் பிலிப்பி பட்டணத்திலே வசித்த அந்த பூர்வீக குடிமக்கள் அங்கே பணி செய்கிற வேலையாட்களாகவும் ஏழைகளாகவும் இன்னும் அடிமைகளாகவும் வாழக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. இங்கே ஒரு அழகான நதியும் தங்கங்களை தோண்டி எடுக்கக்கூடிய சுரங்கங்களும் இருக்கிறது. ஆதலால் அதிகார வர்க்கத்தினர், செல்வ செழிப்பாக இருப்பவர்கள் அந்த பூர்வ குடிமக்களை பயன்படுத்தி இந்த இடங்களிலெல்லாம் வேலை வாங்குகிறவர்களாக காணப்பட்டார்கள். எங்கெல்லாம் வியாபாரம் செழித்து ஓங்குகிறதோ அங்கெல்லாம் யூதர்களும் தங்கி வருவது அவர்களுடைய வழக்கம். இங்கே யூதர்களும் தங்கி வந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது பிரயாணத்துக்கு பின்பு சீலாசோடு கூட அங்கே பர்னபாசுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதினாலே சீலாசை அழைத்து கொண்டு இரண்டாம் பிரயாணமாக அவர் செல்லும்போது அப்பொழுது இந்த திருச்சபையானது பவுலினாலே உருவாக்கப்பட்டது. இதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அநேக அற்புத அடையாளங்களை பவுலின் மூலமாக நடக்கப்படுகிறது. அதனால் யூதர்கள் வெகுண்டு எழுந்து அவர்களை பிடித்து ரோமர்களுடைய சிறை கைதியாக வைக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த சிறை கைதி பிலிப்பி ஜெயிலர் மனம் திரும்புகிறார். முழு குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவைகள் தான் பின்னணியம். அதாவது கிரேக்கர்களும் ரோமர்களும் தங்கி இருக்கக்கூடிய பட்டணம், யூதர்களும் பூர்வ குடிமக்களும் தங்கி இருக்கக்கூடிய பட்டணம். இப்படி செல்வந்தர்களும் இன்னும் ஆளுமை மிக்கவர்களும் பிஸ்னஸ் வியாபார நோக்கோடு இருப்பவர்களும் ஆன்மீக சிந்தனையாளர்களும் அதனோட கூட அடிமைகளும் ஏழைகளும் வாழ்ந்திருக்கிற பட்டணம். திருச்சபையிலே அநேகர் பூர்வ குடிகளாகிய ரோமர்களும் கிரேக்கர்களும் ஆண்டவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். ஆங்காங்கே ரோமர்களின் அதிபதிகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதிகாரிகளும் அரசாங்க உத்தியோகஸ்தர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். காலங்கள் கடக்கிறது. பவுலானவர் பல தேசங்களுக்கு பல முறை பிரயாணமாய் செய்து இறுதியாக ஆண்டவர் சொல்லிவிடுகிறார், நீ உன் வாழ்க்கையின் இறுதியிலே ராயனுக்கு நீ சாட்சி சொல்ல வேண்டும். அந்த ராயனுக்கு நீ சாட்சி சொல்ல வேண்டும் என்ற அந்த நிறைவோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று பவுலுக்கு தெரியும். இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் அநேக சம்பவங்கள் நடக்கிறது. இந்த கால பின்னணிகள் எல்லாம் கடந்த பின்பு பவுலுடைய இறுதி நாட்களிலே அவர் ரோமாபுரியிலே தங்கி இருந்து அவர் தனக்கு ஆணை பிறப்பிக்கும் வரைக்கும், அதாவது என்ன கோர்ட்டு கேஸுக்கான முடிவு வரும் வரைக்கும் அங்கே அவர் தங்கி இருப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. தனக்கென ஒரு வீட்டை அவன் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அங்கே ஊழியம் செய்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி அவர்கள் தங்களுக்கென்று பிரத்யேகமான ஸ்பெஷல் பெர்மிஷனை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அதற்கான செலவுகளை எல்லாம் அவர்களே சந்தித்து கொள்ள வேண்டும். இந்த தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக பிலிப்பு பட்டணம் மிக ஏழ்மையான பட்டணமாக இருந்தாலும், அதாவது மக்கள் அங்கே இருக்கிற திருச்சபை மக்கள் மிக ஏழ்மை நிலையில இருந்தாலும் அவர்களுக்கு போதுமான வருமானம் இல்லாத சூழ்நிலையிலே அந்த திருச்சபை வறுமை
சுமைக்கு மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருந்தாலும் பவுலுடைய ஊழிய தேவைகளுக்கென்று கொடுத்து உதவுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இப்படி பவுலுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அனுப்புவதற்காக எப்பாப்ராத்துவின் கையிலே கொடுத்து அனுப்பும் போது அதை பெற்றுக்கொண்ட பவுல் மிகவும் சந்தோஷப்பட்டு தனக்குண்டாக இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதாவது ஒரு நல்ல நெருங்கிய நண்பர்களோடு, உண்மையாய் தன்னை நேசிக்கிற நண்பர்களோடு பேசும்போது நமது ஆன்மீக சிந்தனை என்ன, நமது மனநிலைமை என்ன, எப்படிப்பட்ட மன சூழலுக்கு மத்தியிலே இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னுடைய எதிர்கால திட்டம் என்ன, என்னுடைய ஆம்பிஷன் என்ன, இவைகளெல்லாம் நாம் பகிர்ந்து கொள்வோம். அப்படி பவுல் தன்னை குறித்தும் தன்னுடைய நம்பிக்கையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தனக்கு வருங்காலங்களிலே என்ன நடக்கும் என்பதை குறித்தும் தான் எப்படி நிச்சயித்திருக்கிறேன் என்பதை குறித்தும் மிக ஓப்பனாக மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு கடிதமாக, அன்பின் கடிதமாக, நல்ல பரஸ்பர உறவை புரிதலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கடிதமாக இது அமைகிறது. பவுல் நீண்ட காலமாக சிறையிலே அடைப்பட்டிருக்கிற அந்த மனசோர்வை பிரதிபலிக்கிறார். அதோடு கூட பிலிப்பி திருச்சபையிலே 2 பெண்களுக்கிடையே இருக்கக்கூடிய, அதாவது இருவருமே தேவனுடைய ஊழியத்திலே பங்காற்றுகிறவர்கள், இருவர்களுக்கும், அதாவது 2 மிகப்பெரிய பிரிவினை பெண்கள் என்று சொல்வதை காட்டிலும் குரூப்பர்சம், பிரிவினைகளுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவதற்காகவும் அதற்கு இயேசு கிறிஸ்துவை முன்னடையாளமாக வைப்பதற்காகவும் நாம் பிறருடைய வளர்ச்சியை கண்டு பயப்பட தேவையில்லை என்றும், அதே வேளையில் இந்த உலக பிரகாரமான பொருளாதார வளர்ச்சியே கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் என்பது அல்ல. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. எந்த நிலையிலே இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள மனரம்யமாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்றும், யூதர்கள் தங்களுடைய மரபு கொள்கைகளை உங்களுக்குள்ளாக துணிக்கும் போது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி, சரீர முயற்சியினாலே தேவனை அடைய விரும்புகிற யூத மார்க்கத்து பாரம்பரிய காரியங்களை நீங்கள் கை கொள்ள தேவையில்லை என்பதை எச்சரித்து, இப்படியாக உள்கார்ந்த கருத்துக்களுடைய ஒரு நிருபமாக இது அமைகிறது. இது பிலிப்பிய திருச்சபை மக்கள் மேல் பவுல் கொண்டிருக்கிற அக்கறையும் பாசத்தையும் அன்பையும் பிரதிபலிக்கிற வகையிலே இருந்தாலும், ஒரு தனி நபர் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு அழகிய நிருபமாக இருந்தாலும், பவுலுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருந்த நெருங்கிய உறவை காட்டுகிறது. இந்த நிருபம் முழுவதுமே பவுல் கிறிஸ்துவையே மையமாக கொண்டு எழுதுகிறார். எந்த அளவுக்கு கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினார் என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்ததினாலே இந்த கடைசி மரண தருவாயை அவர் சந்திப்பதற்கு, அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய நித்திய வாழ்வையும் ஜீவ கிரீடத்தையும் தனது ஓட்டம் இந்த பூமியிலே நிறைவேறுவதையும் உணர்ந்தவராய் அவர் வாழ்வதற்கு கிறிஸ்துவின் வாழ்வியல் அவருக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது என்பதை இந்த நிருபத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிற கிறிஸ்தவ ஊழியன் தனது வாழ்க்கையில் ஒரு ஊழியனாக, தாழ்மையுள்ள ஊழியனாக, கிறிஸ்துவை போல தாழ்மையுள்ள ஊழியனாக வாழ வேண்டும் என்றும், பரலோகத்தை குறித்த, மறுமையை குறித்த, இயேசு கிறிஸ்துனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய கிரீடத்தை குறித்த லட்சிய நோக்கத்தோடு முன்னேற வேண்டும் என்றும், அந்த விலை மதிப்பற்ற பொக்கிஷம் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கர்த்தருக்குள் இந்த பூமியில் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியும், சிறையிலே இருப்பவர் சந்தோஷமாயிருப்பதை வலியுறுத்தி எழுதுகிற அழகிய நிருபம் இது. காவலிலிருந்து விடுதலை கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியுடனும் மனரம்யமாய் இருப்பதற்கு கற்றுக்கொண்டார் என்றும், நம்மை தகுதிப்படுத்துகிற கிறிஸ்துவின் கிருபையினாலே எல்லா காரியங்களையும் நம்மால் செய்து முடிக்க முடியும் என்றும், பிலிப்பியருடைய குறைவுகளுக்கு மத்தியிலே கிறிஸ்துவே அவர்களுக்கு நிறைவானவராய் மகிமையிலே பூரண ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கத்தக்கதாக இந்த நிருபம் அமைகிறது. மரபு மற்றும் வரலாற்று பதிவுகளின்படி ரோமின் பெரும் பகுதியிலே அந்த அரசுக்கு விரோதமாக அந்தந்த மாகாணங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அவர்களுடைய அந்த மத நம்பிக்கைகளுக்கு விரோதமான அந்த சட்டத்திற்கு விரோதமான போதனைகளை இவர் ரோம பேரரசின் உலகமெங்கிலும் செய்தார் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான் ரோம அரசால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது இவர் ரோம சிட்டிசன்ஷிப்பிலே அந்த அதிகாரம் உடையவராய் பிறந்து வாழ்ந்ததினாலே அவர் ரோமாபுரியின் ஆட்சியின் கீழ் இருக்கிற சகல பட்டணங்களுக்கும் அவர் பயணம் செய்ய அவருக்கு அதிகாரம் இருந்தது. ஆனால் அந்த ஒவ்வொரு மாகாணங்களில் இருக்கக்கூடிய தெய்வ நம்பிக்கைகளை உடைப்பவராகவும், அந்த நம்பிக்கைக்கு விரோதமாகவும், ரோமானிய பேரரசின் சட்டத்திட்டத்திற்கு விரோதமாக, அதாவது எல்லா மக்களையும் ஒருங்கே கொண்டு நடத்தக்கூடிய அந்த சட்டத்திட்டத்திற்கு விரோதமானவராகவும் இவர் செயல்பட்டதின் நிமித்தமாக இவருக்கு சிறை சேத தண்டனை ரோம பேரரசால் வழங்கப்படுகிறது.
அதாவது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவருடைய பார்வையிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதினாலே அந்த ஊழியக்காரர்களுக்கு இரத்த சாட்சியாய் மறிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அதற்கு முகாந்தரம் வேண்டும். அந்த முகாந்தரம் என்னவெனில், பவுலானவர் ரோமாபுரியின் சகல மாகாணங்களிலும் மேக்சிமம் ஆஃப் மாகாணங்களில் பிரவேசித்து ஆசியா ஐரோப்பியா கண்டங்களிலே அவர் அநேக சிறு 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 கிராமங்களிலே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் கலாச்சாரங்களையும் விக்கிரக ஆராதனைகளையும் அசுத்த முறையான வாழ்க்கைகளையும் உடைத்து எறிகிறவராகவும் போதிக்கிறவராகவும் காணப்பட்டார். அது அந்த ரோம பேரரசின் ஒரு ஒட்டுமொத்த அரசுக்கு இழுக்கு உண்டாவதாகவும் போராட்டங்களை உண்டாக்குவதாகவும் அஜிடேஷனை ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கியதாகவும் அதனால் பவுல் ஒரு மார்க்கத்திற்கு தன்னை தலைவனாய் உருவாக்கி கொண்டான் என்பதற்காக அவருக்கு ரோம அரசாங்கம் சிறைச்சேதம் செய்கிறதற்கான தண்டனையை கொடுக்கிறது. இப்படி கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தனது சரீரத்திலே சுமந்து நிறைவேற்றுகிறார் பவுல். அந்த கடைசி காலத்திலே அவர் இவை எல்லாவற்றையும் உணர்ந்தவராய் மனதிலே அறிந்தவராய் இந்த கடிதத்தை தனது நெருங்கிய நண்பர்களாகிய பிலிப்பு, தான் மிகவும் நேசித்த பட்டணத்தாகிய இந்த பிலிப்பியர் பட்டணத்திற்கு இந்த சகல காரியங்களையும் எழுதுகிறார். நமது வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்குள்ளான நமது வாழ்க்கை பயணம் எப்படியாக முடிவு பெற வேண்டும், ஒவ்வொரு சூழலிலும் கிறிஸ்துவை முன்னடையாளமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் கற்று நமது ஓட்டத்தின் நிறைவான காலங்களிலே கிறிஸ்துவை மறுதளிக்காமல் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தின் நிறைவை நாம் முடிவு செய்வதற்கு இந்த புத்தகம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தேவன் தாமே ஆழமான இந்த சிந்தைகளை நாம் கற்று அறிவதற்கு உதவி செய்வாராக. ஆமென்.